Taste the Daily. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்தையும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன் வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக செய்யத் ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகள், அடிப்படை வசதி குறைபாடுகள் மற்றும் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது. கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி முன்னிலையிலும் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல செயலாளர் சரவணகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகரன், டாக்டர் முத்தையா, ஒன்றிய செயலாளர்கள் RC மருதுபாண்டியன், ஜானகிராமன், நகர செயலாளர்கள் NR பால்பாண்டியன், வின்சென்ட் ராஜா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாங்க. ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக தலைமையிலான நகராட்சி நிர்வாகத்தின் அவல நிலையை சுட்டிக்காட்டி தலைவர்கள் கண்டன உரையாற்றினாங்க. குறிப்பாக நகரின் பெரும்பாலான வார்டுகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றாங்க. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கை காட்டி வருகிறது. அது மட்டுமின்றி குண்டும் குழிவுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தினமும் விபத்துகளில் சிக்கி தவிக்கிறாங்க. மேலும் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலைய கடைகளை ஒதுக்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனது. பெரும் முறைகேடுகள் நடப்பதாக கடும் கண்டனத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கி வந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கி வந்த அம்மா உணவகத்தை மூடிய திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி செயலுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வி ராஜன் செல்லப்பா, திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் முழுமையாக முடங்கி கிடக்கிறது. மக்கள் வரிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கை நடத்தும் ஆட்சியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய தவறிவிட்டாங்க. நிர்வாக திறமையற்ற இந்த விடியா அரசின் அலட்சியத்தால ராமநாதபுரம் மக்கள் நரக வேதனையை அனுபவித்து வர்றாங்க என காட்டசாட்டமாக விமர்சனமாக பேசினாரு. உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் அதிமுக சார்பில் மேலும் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்தையும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்கள் நலன் காக்கின்ற போராட்டம். போச்சு ராமநாதபுரம் நாரி போச்சு, நாரி போச்சு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம்,
ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்தையும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாவிட்டால் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு கழக செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி முன்னிலையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்கள் நலன் காக்கின்ற போராட்டம். போச்சு ராமநாதபுரம் நாரி போச்சு, நாரி